உலகெங்கில் பரவியாளும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு பதவன் வழிகாட்டியின் அன்பு வணக்கம். இந்த தகவல் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கும் நம் உறவுகளுக்கானது. கிட்டத்தட்ட 75 வருட காலமாக, அதாவது 1950 அறிமுகப்படுத்தப்பட்ட கபாலா முறை, அதாவது ஸ்பான்சர்ஷிப் முறை இப்போது மாற்றப்பட்டுள்ளது. கபாலா முறை அப்படின்றது, கபாலா என்ற அரபு வார்த்தைக்கு ஸ்பான்சர்ஷிப், அதுதான் பொருள். வளைகுடா நாடுகள் வேலை செய்ய வருகிற தொழிலாளர்களின் குடியிருப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் சட்டப்பூர்வ அந்தஸ்துகளை உள்ளூர் முதலாளியுடன், அதாவது கபீல் இருக்காருல்ல, கபீலோட உதவியுடன் தான் நம்ம செய்ய முடியும். அப்படி இருக்கிறப்போ அந்த கபீல் இருக்காரு இல்லையா, அவர் நம்மளை வேலைக்கு வரவங்களை கட்டுப்படுத்த அவருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாங்க. அவரோட அதிகாரத்தின் கீழே தான் நம்ம வேலைக்கு இருக்கணும். அவரோட அனுமதி இல்லாம நாட்டை விட்டு போகவோ வேறு வேலைக்கு மாறவோ நம்மளால முடியாது. இந்த முறையை நவீன கால அடிமைத்தனம்னு மனித உரிமை குழுக்கள் கடுமையாக விமர்சித்துட்டு இருந்தாங்க. இப்போ விஷன் 2030 என்ற அந்த திட்டத்தின் கீழே இப்போ இந்த ஒரு கபாலா முறையை மாற்றி இருக்காங்க, அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த கபாலா முறை புதிய அந்த மாற்றத்திற்கு அப்புறமான நாம என்னெல்லாம் அதுல உபயோகப்படுத்தி பயன்படுத்திக்கலான்றது, நம்மளாவே நம்மளோட கபீல், அதாவது நம்ம முதலாளியின் அனுமதி இல்லாம வேறு வேலைக்கு மாறிக்கலாம். நாட்டை விட்டு நம்மளாவே போகலாம். நம்ம காசு இருந்தா நம்மளாவே விடுபடிச்சு போயிடலாம். நம்மளாவே நீதிமன்றங்களை நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நம்மளாவே அணிவிக்கலாம். இது முக்கியமா இந்த திட்டம் கொண்டு வர்றதுக்கு நான் கூறின மாதிரி விஷன் 2030 திட்டத்துக்கு கீழே வர ஒரு பகுதி தான். இதனால அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, நாட்டின் பொருளாதாரத்தை பன்முகப்படுத்தவும், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும், நாட்டின் பிம்பத்தை உலக அளவில் மேம்படுத்தவும் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். இந்த கபாலா கேன்சல் பண்றதுனால, கபாலா முறையை மாற்றுறதுனால யாருக்கு நன்மைன்னா, சவுதி அரேபியாவில் வேலை செய்யற 1.5 கோடி பக்கம் இருக்கிற வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக ஒரு 25 லட்சம் இந்தியர்கள் இங்க வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கான சுதந்திரத்தையும் உரிமையும் இது வழங்குறதா எல்லாரும் கருதுறாங்க. ஆனா என்னன்னா, இதுக்கு சரியா நடைமுறைக்கு வந்திருக்குதா, இப்பதான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது சரியா நடைமுறைப்படுத்தப்படுதான்னு கேட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல அது தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் இதை பயன்படுத்துறப்பதான் தெரியும். அது அவங்க கருத்துக்களை பதிவிட்டாதான் தெரியும். ஆனா இப்படி ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறது போன்ற வேலை செய்கிறவங்களுக்கு, குறிப்பாக அந்த வீட்டு வேலையில எல்லாம் இருக்கிறவங்களுக்கு மிக நல்ல ஒரு தகவல். இன்னும் பல மாற்றங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா நடந்தா நன்றாக தான் இருக்கும். இந்த தகவல்களை உங்க சொந்தங்களுக்கும் பகிருங்க. நன்றி.